French Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பூமியில் பல்லுயிரியலை பாதுகாக்க மீண்டும் உறுதிமொழி ஏற்போம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச வனவிலங்கு தினத்தையொட்டி குஜராத்தின் கிர் இந்திய வனவிலங்கு சரணாலயத்தை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி அங்கு லயன் சஃபாரி செய்து சிங்கங்களை புகைப்படங்கள் எடுத்தார். இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், வருங்கால சந்ததியினர்களுக்காக உயிரினங்களின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் என வலியுறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களையும் இந்திய மீனவர்களாக பார்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், கடந்த 10 ஆண்டுகளாக 3656 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவு அருகே தமிழக மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும், அவர்களின் வாழ்வாதாரத்தில் மத்திய அரசு விளையாடக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டாஸ்மாக் கடைகளில் நூதன முறையில் ஊழல் நடைபெறுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வசூலிக்கப்பட்டு ஏழைகளின் ரத்தம் உறிஞ்சப்படுவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்றும் திருந்தவே இல்லை என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். பாட்டில்களுக்கு அதிகமாக 10 ரூபாய் வசூலிக்கப்பட்டு அதனை மேலிடத்திற்கு அனுப்பப்படுவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு கருத்தரங்குகளை நடத்த தாவேகா திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கில் பெண்கள் தினமான வரும் 8ஆம் தேதி தாவேகா மகளிர் அணி சார்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிப்பது சமூக அநீதி என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கொளத்தூரில் தமிழக அரசால் புதிதாக திறக்கப்பட்டுள்ள பெரியார் அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் கூட இல்லை எனவும் மருத்துவர்களை பணியமர்த்த ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டிய அன்புமணி, மருத்துவர்களை புதிதாக நியமிக்காமல் அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் இதுபோன்று நடந்து கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக கூடும் என்றும் அதே வேளையில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. அதிமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு பம்பர் பரிசை அக்கட்சி அறிவித்துள்ளதாக தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஊத்துக்குளியில் மாலை 4 மணிக்கு நடைபெற்ற ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு 300 பேருக்கு குலுக்கல் முறையில் தங்கம், மிக்சி, குக்கர், ஃபேன் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்து போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது பல்வேறு விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்பதில் இபிஎஸ் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எப்படியாவது வலுவான கூட்டணி அமைக்கும் முயற்சியில் அதிமுக ஈடுபட்டுள்ள நிலையில் பல்வேறு கட்சிகளை இழக்க திட்டமிட்டுள்ளதாகவும், குறிப்பாக திமுக கூட்டணியில் இருந்து முக்கிய கட்சிகளை தாவேகா கொண்டு செல்ல பகிரத முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எந்த கட்சி கூட்டணிக்குள் வந்தாலும் பாஜகவுக்கு கதவு திறக்காது என்பதில் இபிஎஸ் உறுதியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் கூட்டணியை சிதறவிடாமல் கட்டி காத்து எப்படியாவது மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என நினைக்கும் திமுக அதற்காக பல யுக்திகளை வகுத்து வருவதாகவும், இதற்காக தேர்தல் பணிக்குழு சில முக்கிய அறிவுரைகளை வழங்கி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சீனியர்களை ஓரங்கட்டிவிட்டு இளைஞர்களை களமிறக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் சீனியர்கள் இனி ஓரங்கட்டப்படுவார்கள் என கூறப்படுகிறது. சீமானுக்கு மத்திய அரசின் ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரியார் குறித்து இழிவாக பேசியதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சீமான் வீட்டில் வெடிகுண்டு வீச முயற்சி நடைபெற்றதாகவும் தகவல் வெளியானது. இதனால் சீமான் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக உள்துறை அதிகாரிகள் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் சீமானுக்கு பாதுகாப்பு வழங்க மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது.
அதிமுகவில் தொடர்ந்து சர்ச்சைகளும் பிரச்சனைகளும் நிலவி வரும் சூழலில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் திருமணத்தில் EPS பங்கேற்காதது புதிய குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் இன்று SP வேலுமணியின் மகன் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் முன்னாள் அமைச்சர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அது மட்டுமின்றி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களும் பங்கேற்றனர். ஆனால் EPS பங்கேற்காதது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. EPS தங்கள் அரசியல் எதிரி அல்ல என்றும் அவர் சாதாரண உதிரி என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்து வந்த அதிமுகவை முற்றிலுமாக தோற்க வைத்தவர் EPS என்றும் அவரை நாங்கள் உதிரியாகத்தான் பார்க்கிறோம் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.